ரீவிசிட்டிங் எவ்ரி விஜன் ஆஃப் ஃபிலிம் பிஃபோர் ஜனநாயகன் பார்ட் 22 என்றென்றும் காதல். நினைத்தேன் வந்தாயோட சக்ஸஸ்க்கு அப்புறம் ரம்பாவோட விஜயனா திரும்ப இந்த படத்தில் பேர் பண்ணுறாரு. இந்த படத்திலேயே ஒரு கியூட்டான நினைத்தேன் வந்தாய் கால் பேக் ரெஃபரன்ஸ் இருக்கும். அண்ட் இந்த படத்துக்கு கிரேசி மோகன் சார் தான் டைலாக்ஸ். ஸோ விஜய் நான் கிரேசி மோகனோட கொலாபரேட் பண்ண ஒரே படம் இந்த படம் தான். இந்த படத்துலேயே அவங்க 2 பேரும் ஒரு சீன்லையும் வருவாங்க. கல்யாணத்தை 6 மாசம் கழிச்சு தான் வச்சுக்கலாம் எந்த மடைய சொன்னா? நீங்க தான் சொன்னீங்க 3 மாசத்துல வச்சுக்கலாம். யார? ஐயோ கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. அதுவும் வச்சுக்கலாம் தானே. சரி. அண்ட் அந்த டைமில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த மனோஜ் கியான் அப்படிங்கிற மியூசிக் டோவில் இருக்கிற மனோஜ் தான் இந்த படத்தை கோ ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்டும் பண்ணுறாரு, மியூசிக்கும் அவர் தான் கம்போஸ் பண்ணுறாரு. படத்தோட கதை என்னன்னா, காதல் தோல்வியால் பாதிக்கப்பட்டு சிங்கிளாக காலத்தை ஓட்டின்னு இருக்காங்க விஜயனோட அக்கா பானுப்ரியா. விஜயன் ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் விஷயமா சுவிட்சர்லாந்து போகும்போது அங்கே ஹி ஃபால்ஸ் இன் லவ் வித் ரம்பா. அண்ட் கல்யாணம் பண்ணலான்னு இந்தியா வந்ததுக்கப்புறம் தான் தெரிய வருது ரம்பாவோட அண்ணன் நிழல்கள் ரவி தான் அக்காவோட அந்த ஹார்ட் பிரேக்கு காரணமான எக்ஸ் அப்படின்னு. இந்த காம்ப்ளெக்ஸான உறவு சால்வ் ஆகி எப்படி அந்த குடும்பம் ஒன்று சேர்ந்தது அப்படிங்கிறது தான் என்றென்றும்